17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன சொல்றீங்களா? யூத், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்னென்ன அடையாளம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. பேய் கிடையாது, பிசாசுகளை ஓட்டுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அப்புறம் சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்காத ஒன்றை குடித்தாலும் அதை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. செய்றீங்களா? பிசாசை பார்த்து பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கா? இயேசு மேலே விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசு பிசாசு என்று சொல்லுகிறார்களே, நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோம், சத்துருடைய போராட்டம் இருக்கு, சத்துருடைய போராட்டம் இருக்கிறது என்று. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நாங்கள் போக வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் சாத்தான் எங்களை தடை செய்தான். யார் மூலமாக? அவன் உருமால் கட்சிகளை தூக்கி பிசாசு பிடித்தவர் மேல் போட்ட போது பிசாசுகள் ஓடிச்சான். ஆனா ஒரு காலகட்டத்தில் Satan hindered his journey or hindered his ministry. அப்ப பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தடை அல்ல, நாம் சத்துருக்கு இடம் கொடுக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We are in a spiritual warfare or a spiritual battle, so we should panic. ஆவிக்குரிய என்ன செய்யணும்? யுத்த களத்தில் இருக்கிறபடினால நாம் என்ன செய்யணும்? பதற்றமா இருக்கணும். அப்படிதானே? இருக்கிறோம், ஆனால் பதற்றம் இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் we have to cast out demons. We have to catch out demons. நமக்கு விரோதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சொல்றேன், நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற சிந்தைகள். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது தேவனுக்கு ஏற்ற சிந்தை. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லாமல் மனுஷருக்கு ஏற்ற சிந்தையை கொடுக்கிறது பிசாசு. அது என்ன செய்யணும்? அப்ப மனுஷருக்கு ஏற்ற சிந்தை வரும்போது அதை you have to cast it out. புரியுதா? டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. You have to cast, you have a spiritual warfare. எபேசியர் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தமான ரோகாதிபதிகளோடும் விண்மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு என்ன உண்டு? நமக்கு யுத்தம் உண்டு. அப்படின்னா நமக்கு விரோதமாக வர மனிதர்கள் யாவரும் என்ன செய்கிறார்கள்? பிசாசினால ஏவப்பட்டு வருகிறார்கள். அபிஷேகத்துக்கு விரோதமாக சத்துரு என்ன செய்யறான்? God also needs a human vessel. The enemy also needs a human vessel. கர்த்தருக்கு யார் தேவை? கர்த்தர் யார் மூலமாக இருக்கிறார்? தேவதூதன் அனுப்பியா செய்றாரு. அவர் செய்ய வேண்டிய வேலைகள், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த பூமியில யார் மூலமாக செய்கிறார்? அதாவது தேவ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். யார் மூலமா? தேவ பிள்ளைகள் மூலமாக. பிசாசு human beings, God needs a human vessel which is yielded to God. Satan also needs a human vessel. அவனுக்கு அந்த ஈல்ட் பண்ணதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு கர்த்தருக்குள்ள தேவ பக்தி இல்லாம இருந்தா எல்லா வெசலையும் அவங்க யூஸ் பண்ணுவான். அது தேவ பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லாத போது சத்துரு எடுத்து பயன்படுத்துவான். பேதுருவை பயன்படுத்தினான். 12 அப்போஸ்தலரிலே ஒருவன் பேதுரு. அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமாகவே, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாகவே
கர்த்தருக்கு இடரல், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். You are an offense unto me. இயேசு கிறிஸ்துக்கு அஃபென்ஸாக நாம் மாறிடுவோம். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லாமல் 16வது அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தி. யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து, அவனுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற சாத்தானை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். நீ எனக்கு எப்படியா இருக்கிறாய்? இடரலா இருக்கிறாய். You are an offense. இடரல், கர்த்தருக்கு இடரல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு ஏற்ற சிந்தை இராமல் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு நாம் இடரலாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடரலாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கு இடரலாக இருக்கிறோம். சபைக்கு நாம் இடரலாக இருக்கிறோம். இது யாருக்கு கொடுத்த அந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை? பேதுருக்கு உண்டாகல. பேதுருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சிலுவை குறித்தும் பல பாடுகளை படுவதை குறித்தும் பல காரியங்களை சொன்ன போது அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்து ஒரு அசுத்த ஆவி அல்லது சாத்தான் அவன் மூலமாக கிரியை செய்தான். எப்படி? மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. மனுஷருக்கு ஏற்ற சிந்தைனா ஒருத்தர் பாடுபட்டு கஷ்டப்பட்டா நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஐயோ பரிதாபப்படணும். இயேசு பாடுபட போறாரு, ஏதோ சொல்றாரு, கஷ்டப்பட போறாரு, ஐயோ உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நீ தெய்வமாச்சு, நீ இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவாச்சு, மேசியாவாச்சு, ரட்சகராச்சு, எங்களுக்குள்ள வரலாம், ஆனா உமக்கு வரலாமா? அதான் மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. ஆகையால் இந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையை கொடுக்கிறது சத்துரு. அந்த சிந்தையை நாம் கடிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் இயேசுவுக்கு இடரலாக இருக்கிறோம், ஊழியக்காரருக்கு இடரலாக இருக்கிறோம், சபைக்கு இடரலாக இருக்கிறோம். மனுஷருக்கு ஏற்ற சிந்தை தான் என்னது? விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம். The inborn nature, the fallen nature. அவன் என்ன செய்யறாங்க? நம்ம எப்படியாவது கர்த்தருக்குள் வந்து ஆவியின் சிந்தையுடையவர்களாக மாறணும் என்று ரெடியூ பண்ணினே வரும்போது அவன் என்ன செய்யறான்? கவுண்டர் அவன் கொடுக்கிறான். கவுண்டர் அட்டாக். அவன் என்ன செய்யறான்? மனுஷன் கேட்டு, ஆமா நான் பலவீனன், ஆமா நான் இப்படிதான் அப்படி சாத்தா எண்ணங்களை மூலமாக போடும்போது, இல்ல வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்கள் பலவான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அவங்க எப்படிக்கார்கள்? இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அவருடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றார், என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும். கிறிஸ்துவுடைய வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? நம்முடைய ஸ்ட்ரென்த் குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். When we think we are weak, hallelujah, எந்த ஏரியால நம்ம வந்து ரொம்ப வீக்கா அல்லது எந்த ஏரியால ஓபனா இருந்து நாம் அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ, அந்த சூழ்நிலை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் என்ன சொல்றேன்? அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்? அந்த பலவீனத்துல தான், அந்த பலவீன நேரத்தில், அந்த பலவீனத்தை பிசாசு காண்பிக்கிற வேளையிலே, பலவீனத்தை தொடுற வேளையிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தில் என்ன செய்து விளங்குகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல், நம்முடைய பலன், நம்ம இதுதான் my strength, it will fail us. நம்முடைய பலன் எது நினைக்கிறோமோ, மனுஷனுடைய பலன், தேவனுடைய பைத்தியம் என்று எண்ணப்படுவது தேவனுடைய
தேவனுடைய பைத்தியம் என்று என்னப்படுது மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் அதிக ஞானமா இருக்குது என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம். தேவனுடைய பலவீனம் என்று எண்ணப்படுவது எதுவோ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. வாசிங்க ஆங்கிலத்துல. Because the foolishness of God is wiser than men, and the weakness of God is stronger than men. Because the foolishness of God is wiser than men, and the weakness of God is stronger than men. Hallelujah. 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 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தமிழ் கூட வர மாட்டேன் ப்ரொனன்சியேஷன் மேபி என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆகையால் பாருங்க, தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்குதான். தேவனுடைய அற்பமான காரியங்கள், the very small things of God is mightier than, அதோட அர்த்தம் is mightier than human beings. God's wisdom, God's என்னது தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவதோ, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவதோ, தேவனுடைய சின்ன சின்ன காரியங்கள்லாம் மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் பலத்தை காட்டிலும் சாதுரியத்தை காட்டிலும் தந்திரத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. Hallelujah. Mindful of things of men. மனுஷருக்கு ஏற்ற சிந்தை கிரியை செய்து நீங்க உங்களை சார்ந்து கொள்ளும் போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் எது, இதுல நான் ஸ்ட்ராங்பா, அதை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ளாக மனுஷருக்கு ஏற்ற சிந்தை கிரியை செய்யும். அல்லது it will be easy for the enemy to get hold of you. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், எனக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா சொல்றாரு. கிறிஸ்து அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்தார். உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய he was a very learned person. அவர் ஒரு இடத்துல சொல்லும் போதுக்கு நாங்கள் மனுஷனுடைய சாதுரியத்தின்படி நாங்கள் பிரசங்கியாமல் நாங்களோ ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டினார்? ஏன் தன்னை எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார்? உலகத்தினுடைய ஞானத்தின்படி அவர் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே, நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசிக்காமல், மாம்சத்தோடும் நான் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானத்தில் எருசலேமுக்கு போகாமலும் பார்க்காதீங்க. அது ஆங்கிலத்தில் வாசிப்போமா? கலாத்தியர் 1:16. To reveal his son in me, that I might preach him among the Gentiles. I did not immediately confer with flesh and blood. Confer with flesh and blood. ஏன் சத்துரு கிரியை செய்கிறான்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணுகிறோம். Every time when the word of God comes, when the God's counsel comes to you personally, we are unable to yield or we are unable to do according to it. நேற்று தான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். சின்ன காரியத்துல கூட கர்த்தர் பயங்கரமா நடத்துறார். நேற்று பெட்ரோல் எங்குமே பெட்ரோல் இல்லை. நேத்தியா நேத்தி கூட இல்லை. நேத்தி எனக்கு தெரியல. நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும்போது சாந்தி காலையில வரும்போது அங்க பயங்கர கியூ இருக்குது. பயங்கர ஓரளவுக்கு கியூ இருக்குது. ஐயோ இங்க கியூ ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு தாண்டி அந்த பெயின் ஸ்கூலுக்கு அப்படி தாண்டி அப்படி நான் போகும்போது திடீர்னு இருக்கு
go there, go there. இங்கே போ. அவ்வளோ நினச்சினேன். சரி என்னத்துக்கு நம்ம போனோம், நம்ம அங்கேயே போகலான்ட்டு அதை அலட்சியம் பண்ணிட்டு அங்கே போனால் பெட்ரோலும் இல்லை ஒன்றும் இல்லை. Then I had to come to the Shanti Kandi petrol bunk. எப்படி நாம் தேவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுகிறோம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாம் யோசனை பண்ணுகிறபடினாலே Satan is making a fool out of us. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், அப்போஸ்தலனிடத்திலே போகாமல், மனுஷரிடத்திலே போகாமல், அவங்களிடத்திலே போகாமல், மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம் சுய ஞானத்தை சார்ந்திருக்கிற வரைக்கும் தேவனுடைய காரியம் நமக்கு ஃபூலிஷாகவே இருக்கும். Unless you strip yourself from your wisdom and knowledge, God's wisdom will be a foolishness unto you. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற ஞானத்தையும் உங்களுக்குள்ளாக இருக்கிற அறிவை கலட்டி போட்டு தேவனை சார்ந்து தேவனுடைய ஞானத்துல கிறிஸ்து நமக்கு எப்படியா இருக்கிறாரு, வல்லமையும் ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் வெறுமையாக்கணும். இரண்டாவது காரியம், we should not depend upon our strength, we should glory in our weaknesses. Hallelujah. பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். பலவீனத்திலேயே கர்த்தருடைய பலன் அந்த பலவீனத்துல தான் விளங்குது. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் பலவீனன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன், அப்போஸ்தலன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கினார். ஆனால் மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அப்போஸ்தலன் பவுல் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டார், அதிகமான வெளிப்பாடை பெற்றார். ஆனால் சொல்றார், மற்ற அப்போஸ்தலன் என்று நான் அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. The more he emptied himself, the more he thought himself as a weakling or a man without God's wisdom or a man without wisdom. God's wisdom and God's strength was operating through him. Hallelujah. Hallelujah. நாம் நம்மளுடைய பிசாசு எப்படி கிறிஸ்தனா மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ண நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். Not for only servants of God. நான் உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல, நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பட் அதை நீங்க கண்டு கொள்ளக்கூடாதபடி உங்கள் மாம்சமும் ரத்தம் மனுஷிகமா இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு விளங்க மாட்டுது. பிசாசனுடைய ஆலோசனை தான் உங்களுக்கு அதிகமா புரிந்து அதனாலே அதன்படியே செயல்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளாக எவ்வளவுக்குள்ள நீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ளாக தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு புரியும். அவ்வளவுக்குள்ளாக தேவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். Then you will walk in the victory of Christ Jesus. Hallelujah. Then you can trample the enemy, the Satan. You cannot do anything with the enemy with your wisdom or with your strength. You will be an utter failure. நீங்க உங்களுடைய மனுஷிக சாதுரத்தினாலும் ஞானத்தாலும் சத்துரு எதிர்க்க நினைத்தீர்கள் என்றால் நீங்க என்ன தோல்விக்குரியவர்களா இருப்பீர்கள். ஆனால் இந்த மாம்சத்தும் ரத்தத்தோடு நீங்கள் யோசனை பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? தேவ ஆலோசனை உங்களுக்கு எப்பவுமே கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆலோசனை வருகிறது. ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடாதபடி அதை பகுத்தி we should discern which is from God and which is from the enemy. The enemy is also 24/7 is putting his thoughts as if your thought. சத்துரு என்ன செய்யறான்? எப்போது 24 மணி நேரம் உங்களுக்குள்ள எண்ணங்களை போடுகிறான். நீங்க மனுஷிகமா இருக்கும் போது, நீங்க ஆவிக்குரியவர்களாக இருக்கும் போது தேவன் தம்முடைய ஆலோசனைகளாலும் தம்முடைய காரியத்தினாலும் உங்களை நிரப்புகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மனுஷிகமாக வர யோசனை, இது ஏன் யோசனை, தோல்வியான எண்ணங்கள், பலவிதமான காரியம், வஞ்சகமான காரியங்கள் என்னென்ன எதிர நீங்க அகப்பட்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. In what snare the devil has caught you, I don't know. ஆனால் நீங்க 24/7 நீங்க உங்களுக்குள்ளாக வருகிற thought, if it is not godly, if it is not biblical, it is not from you, it is from the enemy.
தேவ பக்திக்கு ஏதுவாக வேத வசனத்துக்கு ஒத்ததாக வராத எல்லா சிந்தனையும் சத்துருவிடத்துல வருகிறது. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறதுனாலே நீங்கள் கர்த்தருக்கு இடர்களாக இருக்கிறீர்கள், சத்துருவுக்கு சாதகமாக இருக்கிறீர்கள். ஆனா நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீர்கள்? இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படிக்கு. என் நாமத்தினாலே ஆமா நீங்க கையை வைங்க, விசுவாசத்தோடு கையில வச்சாலே ஓடும். திருப்பி தாக்குமா? தாக்காது. பலவீனமான எண்ணங்கள் தான், ஐயோ தாக்கிடுமே, பயம். Fear is from the enemy. எதை குறித்தும் வருகிற பயம் பிசாசுடையது, பதற்றம் பிசாசுடையது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், என்ன ஆவி? மத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலம் வாசிங்க. For God has not given us a spirit of fear, but of power, and of love, and of a sound mind. You need a sound mind to defeat the enemy, the schemes of the enemy, to cast him out of your life first, then you can cast it out from others' life. Hallelujah. Sound mind. You need ஆரோக்கியமான ஒரு மனது, மைண்ட். வசனத்தின் மூலமாக அது வருகிறது. பாருங்க, பலமும் அன்பும். It should be rooted in love. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே it will be rooted in love. சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் it will be rooted in self and in hatred. என்னது? தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய காரியம் எல்லாம் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும், அது அன்பிலே நிலைநாட்டப்பட்டிருக்கும். சாத்தானுடைய காரியம் சுயத்திலே, மனுஷிகம்னா சுயத்திலே இருக்கும். அவ என்ன இருக்கும்? பகைமையில் இருக்கும். அது பிசாசுடைய ஞானம் என்று யாக்கோபு சொல்கிறார். bitterness. ஏதாவது உங்களுக்கு காரியம் கசப்பை கொண்டு வருகிறதா, உடனே கடிந்து கொள்ளுங்கள். How much more you relieve yourself, your mind from satanic thoughts and the மனுஷர் கேட்ட சிந்தனையிலிருந்து மைண்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்களை விடுவித்து ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்கள் கீழ்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சவுண்ட் மைண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? சவுண்ட் மைண்ட் இருக்கும், ஆரோக்கியமான மைண்ட். அதுல நசல் இருக்காது, அசுத்தம் இருக்காது, மற்ற விதமான அவிசுவாசம் இருக்காது. அப்போ உங்க சிந்தையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்குகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மைண்ட்ல கிளாரிட்டி இருக்கும் about God and godly things. You will thirst for godly things. நீங்க ஏன் தேவனுக்கேற்ற காரியங்களிலே வாஞ்சை இல்லாமல் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, உபவாசத்திலே, தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்திலே முயற்சி செய்ய முடியல? You are not able to practice godly things. Why? Because your mind எப்படி இருக்குது? மனுஷருக்கு ஏற்ற சிந்தையினாலே சாத்தானாலே ஆளுகை செய்யப்படுவதனால அது என்ன செய்யுது? ஃபுல்லாவே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அன்காட்லினஸ்லயும், அவிசுவாசத்திலையும், ஃபியர்லயும், அப்புறம் மற்றவர்களை ஊழியக்காரர்களை குறித்த தவறான எண்ணத்தினாலும் நிரப்பி இருக்கிறான். ஆகையால் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு நாமத்தினாலே பிசாசு, we have got a spiritual warfare. This is also a part of a spiritual warfare. Hallelujah. When you start to relieve your mind, நீ வந்து அந்த சாத்தானுடைய எல்லா எண்ணங்களையும் கடிந்து அகவார கிரிகளுக்கு உடன்படாமல் என்ன செய்? கடிந்து கொள். எவ்வளவு மைண்ட் நீ ரெனியூ, அதாவது விடுதலை ஆக்கி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் ரெனியூ பண்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் வந்து சவுண்ட் மைண்டா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிற அதிகாரத்துக்கு வருவோம். என் பலவீனங்களை குறித்தே நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்? கிறிஸ்துவுடைய பலன் அங்கே வந்து தங்கி இருக்குது. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பலவீனமாய் இருக்கும் போது
போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். When I am weak, yet I am strong. Contradiction இருக்குல்ல. நான் பலவீனமா இருக்கும் போதே நான் பலவீனம் தான். 24/7 I am a weak person, but I am also a strong person. It's not my strength, it's not my might, but it's God's might and God's strength. It's indwelling in me. Hallelujah. 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 கொஞ்சம் அப்போஸ்தலன் பவுல் கொஞ்சம் மேன்மை பாராட்டினது உடனே ஆண்டவர் அந்த சாத்தானுடைய தூதனை கொடுத்து வச்சுக்க. கொட்டும் சாத்தான் மேன்மை. எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, பலவீனத்துல ஸ்ட்ரென்த் வந்துச்சு. Okay, I can walk and I can do everything in my own strength. உடனே சாத்தானுடைய போராட்டம் ஒரு கொட்டு டக். ஆண்டவரே இந்த சாத்தானுடைய தூதனை விட்டு நீக்கி போடும்பா. 3 தடவை ஆலோசனை கிருபை போதும். தெரியும் நீ மேன்மை பாராட்டுவது தெரியும். நீ என் கிருபை என்னுடைய பலனை சார்ந்து கொள்ளாமல் போவ தெரியும். You are vulnerable to the attacks of the enemy. Hallelujah. 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 ஆகியதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் கிறிஸ்துவுடைய பலனை சார்ந்து கொள்ள நீங்க என்ன செய்வீங்க? சத்துருவின் மேலே ஜெயம் எடுக்கிறீர்கள். நீங்க உங்களுடைய பலனை சார்ந்து கொள்ள, உங்களுடைய பலனையும் உங்களுடைய சாதுரியத்தையும் நீங்கள் சார்ந்து கொள்ள நீங்கள் தோல்வியை ருசி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ள, தேவன் உன் பலனையும் உன் ஞானத்தை சார்ந்து கொள்ளும் போது சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஈஸியா ட்ராப் பண்ணிடலாம், ஈஸியா உங்களை விட தள்ளலாம். நீங்க தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளும் போது அவன் he is trembling at you. Hallelujah. 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 கொஞ்சம் நம்ம அப்படி தேவ பலனை விட்டு தேவ ஞானத்தை விட்டு சாதுரியமே அப்படி வந்தோம்னா போச்சு. ஆகையால் நாம் தேவனுடைய பலனை சார்ந்து இருக்கிறபடினாலே நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அப்படித்தான். இப்ப முன்னெல்லாம் I used to struggle எல்லாமே. தேவனுடைய கிருபை தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்ச பிறகு I don't struggle or I don't do anything. I just lean on God's strength. தேவனுடைய பலனும் தேவனுடைய காரியத்தை சார்ந்து கொள்ளும்போது the victory comes very easily. எது என்ன struggle என்ன மாம்சத்தின் காரியமா என்ன காரியமா இருந்தாலும் சரி, it's very easy. We don't struggle because we don't war with our own strength and own effort. We war with God's strength and God's wisdom. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் தான் பாருங்க, அவர் எல்லா நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் அது வழியாக அவர் போக 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 தான் இன்னும் அதிக பலன், இன்னும் அதிகமான பலன், ஆறுதல். நாங்கள் ஆறுதலை பெற்றிருக்கிறோம் அப்படின்னாலே உபத்திரவப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இது மாதிரி காரணமாக தேவனிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் அவர் பிரியப்படுகிறார். ஏன்? தேவனுடைய ஆறுதல் அவருக்கு அதிகமாக வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுன்னா you will enjoy God's you will enjoy, you'll have the joy of God in you. Hallelujah. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பாருங்க 7வது வசனத்தில், நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5வது வசனம், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் நம்முடைய பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்வோம். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், let us not depend upon ourselves, our strength, our wisdom. Let us depend upon God's wisdom and God's strength, and it is the only way to take victory over the enemy. Hallelujah. Hallelujah. Kata nallava. Soul be ready for the mansions bright, and be washed in the blood of the Lamb. Are you
cleansing blood of the Lamb? Are you garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Lay aside the garments that are stained with sin, and be washed in the blood of the Lamb. There's a fountain flowing from the soul unclean. Oh, be washed in the blood of the Lamb. Come on, yes, find them. Soul cleansing blood of the Lamb. Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you live? Are you washed in the blood? Savior's side. Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? If you want to have a walk with Jesus, your mind should be delivered from the lies of the enemy. You have to come home. இல்லைன்னா கொஞ்ச நாள் ஜெபிப்பீர்கள், அதுக்கப்புறமா it will be a struggle. நீங்க முற்றிலுமா சாத்தானுடைய வஞ்சனைகள் எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் வெளியே வந்துட்டீங்கன்னா, சாத்தானுடைய பொய்யில கடிந்து கொண்டு போ சாத்தானை அப்படி அல்ல ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அவனை கடிந்து அவனை வெளியேற்றிட்டீங்கன்னா, your spiritual walk will be very smooth. இல்லைன்னா ஜெபிக்கிறதுக்கு கடினம். கொஞ்ச நாள் காலையில் எழுந்திருப்பீங்க உற்சாகமாக, ஏற்றுக்கிறீங்களா? 5:30 ரெகுலரா ஐயா என்ன செய்யணும்? அது உதறி தள்ளிட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஜெபம் வேத வாசிப்புலாம் it will be spontaneous. It will come out of, it will flow from you. Hallelujah. ஏன்னா சாத்தானுடைய பொய் எல்லாம் போயிடுச்சு. பொய்னால தான் கட்டப்பட்டிருக்கீங்க. சாத்தானுடைய பொய்னால கட்டப்பட்டு ஜெபம் இல்ல வேத வாசிப்புல அந்த கட்டெல்லாம் உடைச்சி பொல்லாத சாத்தானுடைய எண்ணங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காம அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை கேஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, you'll have a victorious spiritual life. Hallelujah. So simple, it's not difficult. ஆண்டவர் என் நுகம் லேசாகும் லகுவாக இருக்கிறது. அதுல என்ன இருக்கு? இளைப்பாறுதல் இருக்கு. You'll find rest. சாத்தானுடைய பொய்யில எல்லாம் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, நீங்க சத்தியத்திலே நாட்டப்படுவீர்கள். Then Christian life will be very smooth for you. Hallelujah. This for me like that. வாழ்க்கை சந்தோஷமா மாறும். சாத்தானை வெட்கத்தை தோளிலே உடுத்தி சந்தோஷப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு பாடலை நான் பாடுவோம். Blessed assurance. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, head of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior.
voice of rapture, thou dost my side. Angels descending, bring from above, echoes of mercy down. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my praising, baby, say God, He has it, praising the Savior. The Savior has saved me from sin, from death. நம்முடைய வாழ்க்கையின் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் பாடல் எதுவாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? கர்த்தரை துதிப்பதான வாழ்க்கையினுடைய பாடல். நம்முடைய வாழ்க்கை எதை வெளிப்படுத்தணும்? கர்த்தருடைய துதியை. என்னை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த என் ரட்சகர் தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த என் ரட்சகர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை வைத்து சின்னை பட்டத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே
இந்த சென்னை பட்டத்திற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பட்டணத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த இயற்கையின் சீற்றங்களை கர்த்தாவே ஆண்டவரே அடக்கி அமர்த்தி ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே உயிர் சேதங்களும் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. கர்த்தாவே அவரை நினைத்தருளி உம்முடைய இரக்கத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய உதவி ஒத்தாசை அனுப்புவீராக. வியாதி படுக்கையிலிருந்து வேதனைப்படுகிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். மருத்துவ உதவி இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். ஆதரவற்றிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். உதவி அனுப்புவீராக. அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை அப்பா. உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே தூக்கி எடுப்பீராக. ஆசீர்வதியோ ஆண்டவரே. இந்த சென்னை பட்டத்தில் இருக்கிற அழிவு நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க அப்பா. இரக்கம் செய்யும். பலத்த ரட்சிப்பை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.